ஒரு வேளை கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டாரோ அப்படின்னு நினச்சது கடைசியாக பார்த்துட்டாரு. ஸோ இந்த கேக் வந்துட்டு எங்கள் அப்பாக்காக நாங்கள் செஞ்சது. அண்ட் எனக்கு பெருசாக கேக்லாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக செய்ய தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. எல்லாமே யூடியூப் பார்த்து தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்தளவுக்கு எனக்கு செய்ய தெரியும். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே சவுகார்பேட்லேயும் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேயும் தான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த கேக் ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 3 டேஸ் ஆச்சு. ஏன்னா இதில் ஃபாண்டன்ட் ஒர்க் நிறையா இருக்கனால இதெல்லாம் செஞ்சு முடிக்க 3 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு அஃபாரஸ்டேஷன் தீம் கேக் தான். ஸோ எங்கள் நைனா வந்துட்டு அஃபாரஸ்டேஷன் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அதனால் அது பேஸ் பண்ணி இது பண்ணலாம், கேக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். அண்ட் இந்த ஸ்டோன் எல்லாமே எடிபிள் தான். இல்லை எதுவுமே வந்துட்டு சாப்பிட முடியாததில்ல, எல்லாமே எடிபிளாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அண்ட் இதில் ஹைலைட்டே அவரோட சிலை மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சது தான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ரேபிட், அதுக்கப்புறமேட்டுக்கு வாத்து, கத்திரிக்காய், அந்த மாதிரி அங்கே என்னென்னலாம் இருக்குமோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வச்சுட்டு இதை வந்து பண்ணோம். அண்ட் கையில் ஒரு இளநீ